Hi friends, welcome to HomeMaker Passion Tamil channel. இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜெல்லி வந்து வீட்டில் எப்படி 5 நிமிஷத்தில் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி வந்து கடையில் விற்கிற ரெடிமேட் ஜெல்லி பவுடர் தான் நான் வாங்கியிருக்கேன். வேக்ஃபீல்ட் பிராண்டில் இருக்கிற ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் வாங்கியிருக்கேங்க. இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வாங்கினேன். இந்த ஜெல்லி கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம வெளியில் வாங்காமல் வீட்லேயும் செய்யலாம். அது நான் தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஜெல்லி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வெறுனையும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஃப்ரூட் சாலட் இல்லைன்னா நம்ம ஐஸ்கிரீம் அதோடு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பேக்கெட்டில் ப்ரீமிக்ஸ் பவுடர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது தவிர்த்து இந்த மாதிரி பிங்க் கலரில் அந்த ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் பவுடர் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே வந்து ஒரு பவுலில் வந்து நான் இப்போ வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிக்சரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா பவுடர் ஃபார்மில் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 500 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மெஷர் பண்ணுற இந்த கப் வந்து 200 ml கப். அதில் வந்து 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் 500 ml வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். ஸோ இது ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா தண்ணியை வந்து பாயில் பண்ண விடுங்க. இப்போ பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து கொதித்து வரும்போது நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே வந்து அதை வந்து எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிக்சரோட அதில் வந்து சேர்த்துடணும். ஸோ இந்த ஃபுல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுவே வந்து கரைய ஆரம்பிச்சிரும். எல்லா தண்ணியும் வந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு தடவை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளேயே வந்து இது நல்லா செட் ஆகிடுங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து அது தானே ஆறினோனையும் அதுக்கப்புறம் அதே ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு செட் ஆகி வந்துடும். உங்களுக்கு நீங்கள் அப்படியே சாப்பிடணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை நல்லா கூலாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஆஃப்டர் 1 hour கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஜெல்லி வந்து செட் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு பார்த்துடலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அக்கேஷ்னலாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரது வந்து தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜெல்லியை வந்து வீட்லேயும் செய்யலாம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது வந்து ரொம்ப ஹெல்தி தாங்க இதை விட. ஸோ அந்த வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஜெல்லியை நீங்கள் ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம் இதோடையெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் யம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட் சாலட் ரெசிபி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.